மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடலுக்கு ரொம்ப நாளாக மீன் பிடிக்கணுங்கிறது என் ஆசைங்க. அதனால் இன்றைக்கி ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கோம். இங்கே அலையெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு. ஒரு பலன் கிடைச்சிருக்குங்க. நம்ம இன்னைக்கு இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிஷிங் ராடை வச்சுட்டு பெரிய பெரிய மீன்லாம் பிடிக்கலாம்னு ஒரு எய்ம் பண்ணி வந்திருக்கேன். நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்க அண்ணன் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தெரியணும் இல்லை, பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஃபிஷிங் வித் அண்ணன் அனீஸ் அண்ணனோட தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அண்ணன்கிட்ட ராடு ரீல் எல்லாமே இருக்குது. அவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கு எப்படி மீனை பிடிக்கிறது எல்லாம் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணி சொல்லி தர போகிறாங்க. என்னென்ன இன்னைக்கு தம்பியை மீன் பிடிக்க வச்சிருவோம். அண்ணன் வந்தோடனே அவரோட யூனிஃபார்ம் இருக்காரு, பயங்கரமாக இருக்குது. அப்படியே இந்த டிஷர்ட்டை போட்டதுலேருந்து நம்ம பெரிய ஒரு ஃபிஷர்மேன் ஃபீல் வருது. வேற லெவல் சம்பவம் நடக்க போகுது. சம்பவம் இன்னைக்கு போயிட்டு இங்கே பாருங்க, அப்படியே பின்னாடி பயங்கரமாக வந்து அலை அடிச்சிட்டு இருக்கா. இந்த அலையில் மழை தூரம் வந்துட்டு பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து அடிக்க போகிறான். பார்ப்போம் வாங்க என்ன மீன் சிக்குதுன்னு. மக்களே அலையோட பாய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி போயிட்டுருக்கான். இந்த பாறையெல்லாம் வந்துட்டு பார்த்து தான் ஏறணும், ஏன்னா வலிக்கிட்டுலாம் பல தடவை விழுந்த அனுபவங்கள் இருக்குது. ஆமாம், மழை தூர இந்த இடத்துல பெரிய பெரிய மீன்லாம் வரும் யானை. ஆமாம், செம்மையாக இருக்குது மக்களே. கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா நல்ல நச்சுன்னு ஒரு பாறை மீனும் கொஞ்சம் பொழுதானே நேரத்தில் வந்து பாரக்கூடான்னு சொல்கிற, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நெடுவா அப்படிம்பாங்க. பாரக்கூடாலாம் வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அங்கிட்டு பாருங்கள் தம்பி பன்னீர் வந்து வெறுத்தனமாக சாப்பாடு லூர்லாம் போட்டுட்டு அந்த வாரம் பாருங்கள். அங்கே ஒரு அண்ணன் பிடிச்சிட்டு இருக்காங்க, இங்கிட்ட ஒரு அண்ணன் கரையில் நின்றுக்கிட்டு வீசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன நிஜ மீன் மாதிரி இருக்கா? இது இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆடி வரும். ஒரு அடிப்பட்ட மீன் வந்து ஆடி வர மாதிரி வரும். அப்போ இறை தேடி வர மீன்கள் பிரெடேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இறை தேடி வர மீன்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஈஸியான ஈஸியாக கபீர்லாம் சொல்லிட்டு ஏறி வந்து கவுவாங்க. அதான் ஐடியா. வாவ், இங்கே பாருங்க அலை கொடுத்து நம்புது. மக்களே நம்ம அண்ணன் வந்துட்டு நாலா பக்கம் வீசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வந்து மீன் எதுவும் கொத்தலை. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் நம்ம ஒரு மீன் மாட்டுதுன்ட்டு. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மீன் பிடிச்சே ஆகணும் மக்களே. பிடிச்சி ஆமாம், கடல் மீனை வந்துட்டு பிடிச்சி சுட்டு திங்கிற டேஸ்ட்டு அண்ணன்ட்ட தான் தெரியும். அண்ணன்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுவார். மக்களே ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னுமே ஒரு மீன் கூட மாட்டலைங்க. எப்பா என்னது அலை இப்படி வருது, அலையோட நீரோட்டம் பயங்கரமாக இருக்கே. மக்களே இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த லூர் வந்துட்டு செட் ஆகலை. அதனால் வேறு லூர் வந்து அண்ணன் மாற்ற போகிறாரு. அவங்கள்ட்ட என்னென்ன லூர் இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. பாருங்கள் டிசைனாக இருக்குது. இது என்ன லூர்னு? இது எல்லாமே ரப்பர் ஷாட்டுன்னு சொல்கிறது. ரப்பரில் நிஜ மீன் மாதிரி இருக்குது பார்த்தியா? அது ஆக்ஷன் பார்த்தோன்னா நிஜ மீன் மாதிரியே வரும். அப்படி ஒரு மாதிரி ஆடி வரும். லூரை மாற்றிட்டு போய் களத்தில் இறங்குவோம். இங்கே ஒரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே விதமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு லூரா இல்லை எது வேணாலும் வந்து அடிக்குமாண்ணே? மேக்ஸிமம் நம்ம டார்கெட் பண்ண ப்ரெடேட்டர்ஸ் தான். ஆமாம், இப்போ இதில் மேக்ஸிமம் நமக்கு அடிக்க வாய்ப்பு என்ன இருக்குன்னா பாறை மீன் ஃபஸ்ட்டு ஜிடி, இது தாண்டி குரூப்பரு செப்புளி இந்த மாதிரி மீன் இருந்தால் அடிக்கும். இது எவ்வளோ நாள் லைஃப் வரும் இப்போ இதில் முள்ளை பொறுத்து? இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான பிளாஸ்டிக் ரப்பரில் உள்ளது. இது எப்படியும் ஒரு 2-3 மீன்லாம் நம்மளை தாங்கும். வா, இந்த நண்டோட கண்ணை பாருங்களே, எப்படி ஆண்டன மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குன்னு. அழகாக இருக்குல்ல? ஓடாது. அப்பா தண்ணியை பார்த்தோன்னு ஓடுறாரு. மக்களே நேரம் போயிட்டே இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு மீன் கூட பிடிக்கலைங்க. நாங்களும் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். டக்குன்னு கேம்பெல்லாம் போய் போடணும், இல்லாட்டா மழை வந்தாலும் வந்துடும். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தங்குறதுக்கு வந்து டென்ட்டை செட் பண்ண போகிறோம். ஏன்னா மழை சின்ன துருளாக விழுந்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் பெருமழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டென்ட்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் 2-3 மணி நேரம் ட்ரை பண்ணுற வரைக்கும் ஒரு மீன் கூட பிடிக்கலை. ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னை வரைக்குமே ஒரு மீன் கூட பிடிக்கல. நைட் ஆயிடுச்சு. நம்ம அண்ணன் தான் வெறி கொண்டு தூண்டில் வீசிக்கிட்டு இருக்காரு. ஃபைனலி சூப்பர் கிட்டி. வாவ், செம்ம. முழுகிட்டு உட்காந்துருக்கான் பாருவேன்.
நான் ஏதோ நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க, ஏதோ பாறையில் மாட்டிருச்சுன்னு பார்த்தேன். மக்களே ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சுங்க. அண்ணன் வந்து அழகான ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. இது என்ன மீன்? இது குரூப்பரில் உள்ளதான் புள்ளிக்கலவா. இந்த மீன் தான் மாட்டுன்னு சொன்னீங்களோ? ஆமாம் ஆமாம், உள்ள முழுங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான் பாரு. மக்களே ஒரு வழியாக வந்துட்டு நம்ம வெற்றிகரமாக ஒரு மீன் பிடிச்சாச்சு. அடுத்த மீன் பிடிக்கிறதுக்காக போய் பார்ப்போம் அடுத்து என்ன மீன் மாட்டுதுன்ட்டு. இவ்வளோதான் இருக்குது நம்ம பிடிச்ச மீன். இங்கே பாருங்க, இதுதான் நம்ம பிடிச்ச மீன். பார்த்தீங்களா? மீனே வந்துடுச்சா? என்ன மீன் இது? விலாங்கா? ஆமாம், கடல் ஆஹா, இது போட்டு விடுவோம் எனக்கு வீடியோ. டச் பண்ணல வரல. நான் கையை வைக்க மாட்டேன் கடல் சம்மந்தப்பட்ட பாம்பு மாதிரி இருக்குது. பாம்பு தான், கடல் பாம்பு. மக்களே மீன் வரும்னு ஆர்வத்தோடு எடுத்து பார்த்தா ஏதோ பாம்பு மாதிரி ஒன்று மாட்டிருக்கு. இது ஆனால் இல்லை, இது டேஞ்சராக இருக்கு. இது கடிச்சு இதை பற்றி லைன் ஆஃப் ஃபுல்லாக சுற்றி விட்டு. ஆமாம், ஏன்னா உனக்கு வேறு வேலை இல்லையா? நோண்டி நொங்க எடுத்துட்டியே. வேலை வருது, ஃபுல்லாக போட்டு முறிக்கிடுச்சு. மக்களே ஒரு மீன் மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய மீனா சின்ன மீனாக தான் வருதா? ஏல திரும்ப இவனா? குட்டி. இந்த மீன் பேர் என்ன சொன்னீங்கண்ணே? அதேதான், அந்த கலவாவா? புள்ளிக்கலவா மீன் மாட்டிருக்கு பாருங்க. தெரியுதா பாரு? தெரியுது சூப்பராக இல்லை. புள்ளிக்கலவா ரெண்டாவது பொடியா இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க அடுத்தடுத்து மீன். போடு. சோதிக்காதீங்கதாங்கிற மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு ஒரே சோதனையாக வந்துட்டு இருக்க மக்களே. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது ஒரு மீனை பிடிக்க? பாதியில் இந்த பாறையில் போய் நரம்பு மாட்டிக்கிது, முள் மாட்டிக்கிட்டு அதிலே டைம் வேஸ்ட் ஆயிடுது. அதோட இந்த இப்போ ஒரு பாம்பு மாதிரி ஒன்று மாட்டுச்சே, பெரிய சைஸாக மாட்டாதான் என்ன? ஆமாம், இப்படி குட்டி குஞ்சான்னு மாட்டிட்டு அவ்வளோதான். இது மெயினான விஷயத்த மறந்துட்டீங்களே, இறைய போடலை. அது இந்த மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, வாங்க அடுத்து என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். மணி எத்தனை நேரம் இருக்கும்? மணி 10 மணி ஆயிரும். 10 மணி காலையில். இது சாயந்தரம் ஒரு 4:30 கூட போட்டு வந்துட்டு வரேன். 4:30க்கு வந்து தூண்டில் போட ஆரம்பித்தது. இப்போ நைட்டு 10 மணி வரைக்கும் எங்களோட பணி தொடர்ந்து. இது நண்டு உள்ள கிடக்கு. இங்கே வரும் மக்கள், நண்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாரும் தூண்டில் போட்டுக்கிருக்காங்க. நமக்கு தூக்கம் வந்துருச்சு. டென்ட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டேன். டென்ட்டு பாருங்கள் எம்டியாக கிடக்குது. அப்படியே ஒரு தூக்கத்தை போடுவான். நம்ம அண்ணனா மீன் பிடிச்சிட்டு வரட்டும், காலையில் பார்த்துக்கலாம். செம்ம டயர்டுங்க. தூங்கிட்டு காலையில் சந்திக்கிறேன் மக்களே. ஏதாச்சும் மீன் மாட்டிருந்துச்சுன்னா காலையில் பார்ப்போம். மக்களே ஒரு வழியாக வந்து விடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் நல்லா டென்ட்டில் தூங்குனேன். நைட்டெல்லாம் வந்து நம்ம அண்ணங்க வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சில மீன் தான் மாட்டுச்சு. அது என்னன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் பின்னாடி சூரியன் எப்படி அழகாக உதிச்சு வந்துகிட்டு இருக்குன்ட்டு. நாங்கள் வந்துட்டு கேம்பு தங்கியிருந்தோமா, அதுக்கு பின்னாடியே வந்து ஃபயர் செட்டப்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல, அந்த மீனெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மீனை சமைச்சு சாப்பிட போகிறோம். இதுதான் நாங்கள் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க செட்டப்பு. இதுக்கு பேர் என்னண்ணே? இது என்ன அவுட்டோர் அடுப்பு தான், அண்டர் கிரவுண்ட் அடுப்பு. ஏக்காக அப்படி என்ன இப்படி குண்டு தோண்டி இருக்கோம்னா, இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. மற்றபடி காற்று அடித்தா கூட காற்று அதிகம் படாமல் இருக்க நெருப்பு நல்லா கொழுந்துட்டு எரிய. காற்றுல தண்ணியாக இருக்கும். நெருப்பு நல்லா விழுந்துருச்சு மக்களே. கிரில் செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டான். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த மீன்லாம் வந்துட்டு இதில் அழகாக சுற்ற வேண்டியதுதான். நம்ம அண்ணன் வந்துட்டு நமக்காக சமைச்சு தரப்போகிறார்.
எதுவும் மசாலாலாம் தேவையில்லை. அது மசாலா கடைசியில் போட்டுக்கலாமே, காட்டுவாசி மாதிரி தானே. சுற்ற வேண்டியதுதான் இன்னைக்கு. எத்தனை மீன்? 5 மீன் வேணும். சாப்பிடு சும்மா ஒன்றும் இல்லை, நல்லா தான் இது இது சாப்பிட்டு சும்மா முறுக்கு வெடிக்கணும். மக்களை இங்கே பாருங்கள், மீன் செம்மையாக வந்துருச்சு. இந்த மீனை எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு நம்மளுக்கு அனிஷா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. மசாலாவெல்லாம் இருக்குது. வெறுமனே சுட்ட மீன், சுட்ட மீன் நல்லா உப்பெல்லாம் இறங்கி செம்மையாக வாசமே பயங்கரமாக இருக்குது. எப்படி சாப்பிட்றது? தோலை மட்டும் ஃபுல்லாக பிச்சிருவேன். தோல் வெளி தோல் இருக்குல்ல, அந்த வெளி தோல் வந்து அப்படியே பிச்சிரு, சும்மா பிச்சர் அப்படி. இந்த பாரு, மீன் ஃப்ளஷ் இருக்க மாதிரி இருக்கட்டும். ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. அது ஃபுல்லாக இதோட நெய். வேற லெவல் இருக்கு. செம்மையாக இருக்குது மீன், செம்ம சாஃப்ட்டுவே. இது குழம்புல எல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே இருக்காது. ரொம்ப உண்டா சிம்பிளா பண்ணி முடிஞ்சா. நைட்டு இது செய்யலாம் தான் ட்ரை பண்ணா. சீக்கிரம் ஈத்தோல் அழகாக உடிச்சிட்டோம்னா உள்ள அப்படியே நெய்யா சது அப்படியே பயங்கரமா இருக்கு. ஐயோ, அண்ணன் கொடுத்த மசாலா இதில் என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்கு? இதில் மிளகு, அப்புறம் இந்த இந்துப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அது என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில், இந்த ஹிமாலயன் உப்பு இருக்குல்ல அது, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், வறுத்த ஜீரகம். இது அல்டிமேட் காம்பினேஷன். டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிட்டோன்னே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க மசாலா. மீனெல்லாம் காலி ஆயிடுச்சு. வீடியோக்காக சும்மா சாப்பிட்டுட்டு தூக்கி தலைக்கறியை கூட விட மாட்டேன் பார்த்துடுங்க. இது வரையா மொத்த மீனும் காலி ஆயிடுச்சு. மக்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டை போட்டு கிளம்பலாம் இருந்தாங்க. மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் ஒரு அண்ணன் எரியல் தூண்டியை போட்டு பெரிய சைஸு பாறை மீனை பிடிச்சி விட்டாரா. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கும் பிடிக்கணும் ஆர்வம் வந்துருச்சு. அதனால் கட்டின முட்டையெல்லாம் பிரித்து விட்டு தூண்டில் எடுத்துகிட்டு நம்ம அண்ணங்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் நேற்று சாயந்தரத்துலேருந்து தூண்டில் போடுறோம், ஒரு பாறை மீன் கூட பிடிக்க முடியல. இவங்க சத்தோடத்தில் வந்து ஒரு பெரிய சைஸில் பாறை மீனை பிடிச்சி விட்டாருங்க. பாருங்கள் அப்படியே சில்வர் கலரில் தகன்னு மின்னுது. சரி நம்மளுக்கு ஏதாச்சும் மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு. இது தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு மெட்டல் பீஸ் தான், இந்த மாதிரி இரும்பு துண்டு மாதிரி தான். பட் இதுக்கு உயிர் கொடுக்குற நம்ம கொடுக்குற ஆக்ஷனில் தான் இருக்குது. ஆக்ஷன் கொடுக்குற நேரத்தில் அந்த தண்ணியை கிழிச்சிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையாக ஒரு மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தண்ணிக்குள்ளே போகிற நேரத்தில் நேரே கீழே போகாது, அப்படி அங்கிட்டு கிட்டு ஆடி போய் போகும். இதில் வேறு வந்து ஜிகினா மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அது பார்த்தா ஏதோ பொடி மீன் வந்து அடிபட்டு ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஏறி வந்து அடிக்கும். மாட்டிருச்சா பாறையாண்ணா? பாறையா இருந்தா நல்லா இருக்கு. ஏத்த முடியாதுண்ணா. எங்கண்ணா வருதா பக்கத்துல? பாறை தான் மக்களே. ஒரு வழியா பாறை ஒன்று பிடிச்சிட்டோம். சூப்பர்ண்ணா. டைமிங் இருக்காண்ணா? இப்பதான் கேட்டு வந்தேன் எல்லாத்தையும். இப்பதான் மாட்டுமா? அப்படியே கரைக்கு வந்துருங்க. வருதா?
போய் கேமராவை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன், டக்குன்னு அண்ணன் பிடிச்சி கத்துனாரு. அப்படியே திருங்க. வா 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 பிடிச்சாச்சு ஒரு வழியா பாரு, வெற்றிகரமா. இப்போ 9 மணி வரைக்கும் நல்லா மாட்டுமாண்ணா? செம்ம. அப்படியே இதுலேயே ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துரு. அவர் வந்த உடனே நீ உனக்கு ஃபுட்டேஜ் பல பலன் இருக்கு. அடிபொலி. ஓகே மக்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. நாங்கள் எப்படி வந்து கடற்கரையில் தூண்டிலாம் போட்டு நைட்டு கேமிங்லாம் பண்ணி அந்த மீனை வந்து சுட்டு சாப்பிட்டது எல்லாம் வேறு லெவலில் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அண்ணனோட சேனல் ஃபிஷிங் வித் அனீஸ்ன்னு இருக்கும். அண்ணன் தான் வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு வந்து எப்படி மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்றது எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அவரோட சேனலுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பாய், see you. அண்ணே அடுத்து என்னென்ன பிளானு? அடுத்து என்ன பண்ணுவோம்? கன்னியாகுமரி போவோம். கன்னியாகுமரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கன்னியாகுமரியில் சந்திப்போம். ஆமாம், பாய்.